அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சித்திரை மாதத்தில் பிறக்க குழந்தை எப்படி இருக்கும் என்ன ஒரு கருத்து சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஆடி மாதத்தில் கணவன் மனைவி இருவரும் இணைந்தால் சித்திரை மாதம் பிள்ளை பிறக்கும் என்பது பொதுவான விதி. அதனால் சில பேர் பயப்படுறாங்க. பயப்பட தேவையில்லை. காரணம், சித்திரை மாதத்தில் மேசத்தில் சூரியன் உச்சமாக இருக்கும். அப்போது பிறக்கும் குழந்தை மிகவும் புத்திசாலியாகவும் ஆத்ம பலம் மிக்கதாகவும் புகழ், கௌரவம், அந்தஸ்து ஆகிய உடையதாகவும் இருக்கும். தலைமை பதவி அந்த குழந்தையை தேடி வரும் வாய்ப்பு ஏற்படும். அரசியலில் வெற்றியும் அரசாங்க ஆதரவும் கிடைக்கப்பெற்ற குழந்தை அது. அந்த குழந்தை உடல் உழைப்பை விட புத்திசாலித்தனத்தால் அதிக லாபத்தை சம்பாதித்து மதிப்புமிக்க வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு அந்த குழந்தைக்கு ஏற்படும். அதனால் பெரிய பதவிகளும் அந்த குழந்தைக்கு தேடி வரும். அதற்கு அரசன் போன்ற வாழ்வு அமையறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போதும் சில முன்னேறிய வகுப்பை சார்ந்த மக்கள் ஆடி மாதம் திருமணம் செய்து கொண்டு சித்திரை மாதத்தில் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா இந்த கருத்தில் அடிப்படையில் ஆடி மாதத்தில் கணவன் மனைவி இணையக்குள்ள இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் தன் குழந்தை நல்ல செல்வ சீமானாக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்னு அவங்க நம்பி இந்த செயலை செய்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இது இப்போ சித்திரை மாதத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம முன்னோர்கள் அதை தெரிவித்து வச்சுருந்தாங்க ஒரு கருத்தாக. இந்த காலகட்டத்தில் குளிர் சாதன பெட்டிகள், அதாவது ஏசி அதெல்லாம் வந்துடுச்சு. அதனால் அதை பற்றி கவலைப்படவும் தேவையில்லை. கணவன் மனைவியை இந்த ஆடி மாதம் பிரித்து வைக்கவும் தேவையில்லை. கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மிகவும் அபூர்வ மூல வளர்ச்சி உள்ள குழந்தையாகவே பிறக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.